கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான். இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற எதுவுமே ஸ்பான்சர்லாம் கிடையாது. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போடப்படுற புக்ஸோ அண்ட் டாக்குமெண்ட்ரிஸோ மட்டும்தான். ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் டு கில் த டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரி பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிட்டு, அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாவை திறந்தாலே ரேப் 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 இதுதான் முழுசாக வந்துட்டே இருக்கு. அந்த ரேப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் போடுறோம், அப்புறம் அதை அப்படியே கடந்து போயிடுறோம். அந்த நாள் வலிக்குது, அந்த நாள் கஷ்டமாக இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் அதை அப்படியே கடந்து போயிடுறோம். இப்படி தான் நம்ம நிர்பயா, அதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ரேப் சர்வைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் விசாரிச்சு அவங்க கூட பழகி, அண்ட் ரேப் சர்வைவர்ஸ் மட்டும் இல்லாமல் ரேப் பண்ணவங்களை பற்றியும் அவங்க கூட இருந்த அந்த டாக்குமெண்ட்ரி எல்லாம் எடுத்து அவங்களோட அந்த மனநெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது எல்லாத்தையும் எடுத்து ஒய் மென் ரேப் அப்படின்றதுல தாரா கோஷல் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேப் சர்வைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உர்மிளா சௌத்ரி போட்டிருப்பாங்க. இந்த 2 புக்ஸ்லையுமே என்ன அப்படின்னா, ஒரு ரேப் பண்ணப்பட்ட பொண்ணுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு தேவை அந்த ஃபேமிலியோட சப்போர்ட். அதுதான் டு கில் த டைகர் அப்படின்றதுல ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு அவங்க அந்த அப்பா, அந்த குழந்தையோட அப்பா.